மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். சமகாலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் அப்படியே நம்ம பின்னோக்கி பயணிப்பங்க. 2001ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அந்த தினத்தை உலகத்துல எந்த மூலையில இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எளிதில் மறந்துவிட முடியாது. நினைச்சு பார்த்தாலே இப்பவும் திகில் மறைய மாட்டேங்குதுங்க. அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் ட்வின் டவர் தகர்க்கப்பட்டது. இந்த கொடூர தாக்குதல் உலகத்தையே உலுக்கி எடுத்தது. அதுக்கப்புறம் அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இலக்கு தான், ட்வின் டவரை தகர்த்தவர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் அப்படின்னு பல்வேறு மிஷன்களை தொடங்குறாங்க, பல்வேறு பிளான்களை போடுறாங்க, பல்வேறு ஆப்ரேஷனை முன்னெடுக்கிறாங்க. அட்லாஸ்ட் அன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து 2011ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி பாகிஸ்தான்ல பதுங்கியிருந்த அவரை கொள்கிறது அமெரிக்கா. அவர் வேற யாரும் இல்ல, அல்கொய்தா இயக்கத்துடைய தலைவரான பின் லேடன். எப்படி அவருடைய ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சாங்க, உளவு அமைப்புகள் என்னென்னலாம் பிளான் போட்டு கொடுத்தாங்க, எப்படி அமெரிக்க இராணுவம் அவரை டார்கெட் செய்தது, இன்னொரு பக்கம் பின் லேடன் என்னென்னலாம் உத்திகளை வகுத்தாரு தப்பிக்கிறதுக்காக, உள்ளுக்குள்ளார அந்த விஷயங்களை தேடி போக போக பிரமிப்பு அகலவில்லைங்க. அந்த அளவுக்கு த்ரில் காட்சிகள் இருக்கு. இந்த த்ரில் காட்சிகளையும் பின்லேடனுடைய இறுதி நிமிடங்களையும் விரிவாகவே கட்டுரையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய விகடன் டிஜிட்டல்ல அகஸ்டஸ் எழுதியிருக்காரு. அதை அப்படியே காணொலி வடிவத்துல அந்த இறுதி நிமிடங்களை விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பாகிஸ்தானில் பின் லேடனின் ரகசிய வீடு, சுற்றி வளைத்த அமெரிக்காவின் சியல் ஆர்மி, விலகாத திகில். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அபோதாபாத் நகரங்க எப்படி இருக்கும்னா, நம்முடைய கொடைக்கானல் மாதிரி குழுவான ஒரு பிரதேசங்க. இமயமலையுடைய ஒரு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். மக்கள் நடமாட்டமும் இங்கே பெருசாக கிடையாது. அப்புறம் பாகிஸ்தானுடைய மற்ற நகரங்களை ஒப்பிடுறப்ப இங்கே குற்றங்களும் பெரிய அளவில் கிடையாதுங்க. ஸோ கொஞ்சம் பாகிஸ்தான்லேயே இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஏரியா. இந்த ஏரியாவில் தான் அந்த முக்கியமான ஒரு கோட்டையும் இருக்குங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு காட்சி அப்படியே நிறுத்துவோம். அங்கேருந்து அப்படியே ஒரு 13 ஆண்டுகள் பின்னாடி போவாங்க. 2011ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி அதிகாலை நேரம் மறுபடியும் அப்படியே கண்களை திறந்து அந்த காட்சிக்கு அப்படியே போவோம். அந்த கோட்டையில் திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்குது. உடனே முதல் மாடியில் இருக்கக்கூடிய பின் லேடன் அவருடைய மகள் மரியம், 20 வயது மரியம், டக்குன்னு பதற்றத்தோட 2வது மாடிக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பின் லேடன் அவரை பார்த்து, அப்பா என்ன நடக்குதுப்பா, ஏதோ ஒரு சத்தம் இருக்கே வந்திருக்கே அப்படின்னு பதற்றம் குறையாம கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ கீழே போய் தூங்கு அப்படின்னு அவங்கள அமைதியாக கீழே அனுப்புறாரு பின் லேடன். அதே நேரத்தில் தன்னுடைய 3வது மனைவியான அமால் அவங்க பக்கம் திரும்பி, என்ன நடந்தாலும் சரி நல்லா கேட்டுக்கோமா, என்ன நடந்தாலும் சரி லைட்டை மட்டும் ஆன் பண்ணிடாத அப்படின்னு செல்லமான கண்டிப்பை காட்டுறாரு பின் லேடன். உண்மையில அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல அவர் உதிர்த்த கடைசி வார்த்தைகள் இதுதாங்க. இங்க பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய சேல்ஸ் இராணுவம், அதாவது SCAL அப்படின்னு குறிப்பிடுவாங்க, சி ஏர் லேண்ட் ஆர்மி, இதுதான் அதனுடைய விரிவாக்கம். அவங்க ஹெலிகாப்டர்ல அபோதாபாத் தரை இறங்கின உடனே மின்சாரம் டக்குன்னு துண்டிக்கப்படுதுங்க. இப்போ யார் மின்சாரத்தை துண்டிச்சாங்க அப்படின்னு ஆர்மிக்கு தெரியல. ஆனாலும் நிலவில்லாத அந்த இரவுல மின்சாரம் இல்லாத அந்த இருட்டு பின் லேடனை தப்பிக்க உதவி செய்யும் அப்படின்னு திட்டமிட்டு தான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணியிருந்தாங்க யாரோ ஒருத்தர். உண்மையில சேல்ஸ் படையினருக்கு இந்த இருட்டு ரொம்பவே வசதியா மாறிடுச்சுங்க. அந்த முக்கியமான கோட்டை வீடு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது அமெரிக்க படையால சுற்றி வளைக்கப்படுகிறது. சரி, அந்த வீடை பற்றி சொல்லணும். ஏன்னா அப்போதான் பின் லேடன் அங்கே எப்படி பதுங்கி இருந்தாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்படியே மறுபடியும் சில ஆண்டுகள் பின்னோக்கி போவோம். 2005ஆம் ஆண்டுங்க. அப்போதான் இந்த வீடு கட்டப்பட்டது. தரைத்தளத்துக்கும் முதல் மாடிக்கு மட்டும்தான் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரகசியமா 3வது மாடியும் கட்டப்பட்டதுங்க. பின் லேடன் அவரு தன்னுடைய 3வது மனைவியான அமாலோடு இங்க தங்கியிருந்தாங்க இந்த மாடியில தான். இந்த மாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு படுக்கையறை, ஒரு ஸ்டடி ரூம், ஒரு கிச்சன்,
ஒரு பாத்ரூம் அப்படின்னு ஒரு அளவு சின்னதாகத்தான் இந்த மாடி இருந்தது. ஒரே ஒரு சுவர்ல பக்கச்சுவர்ல மட்டும்தான் ஜன்னல்கள் இந்த மாடியில இருக்குங்க. அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப உயரத்துல இருக்கும். வெளியில இருந்து யாரு பார்க்க நினைச்சாலும் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு இந்த மாடியில பின் லேடன் தங்கியிருந்தாரு. சரி, இந்த சேஃபான வீட்டுல ஃபுல்லா அவர் வலம் வந்தாரா பின் லேடன் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் மாடியை விட்டு அவரு வெளியில வருவாரு. மற்றபடி அங்கேயே தான் வசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா வீடு பக்கத்திலேயே ஒரு காய்கறி தோட்டம் இருக்குங்க. அங்கதான் அப்பப்ப வாக்கிங் போவாப்ல. அங்க ஒரு நடைபாதை மாதிரி இருக்கும். அதுலதான் அவர் வாக்கிங் போவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தார்பாய் போட்டு அது மூடப்பட்டிருக்கும். ஏன்னா அமெரிக்காவுடைய இல்ல ஏனைய நாடுகளுடைய உளவு பார்வையில இருந்து அதுல அது சிக்கிடக்கூடாது, அவ்வளோ சேஃபா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னா, மலைகள்லயும் குகைகள்லயும் ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருந்த ஒருத்தருக்கு இந்த மாடி வீட்டுல இந்த கோட்டையில அவர் தங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில சிறை வாழ்க்கை மாதிரி தான். ஆனாலும் வேற என்ன பண்ண, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தேடிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சொந்த சிறையை அவரே விரும்பி ஏத்துக்கிட்டாரு. அதுல இன்னொரு விஷயம், தன்னுடைய 3வது மனைவியோடு அதிக நேரம் இங்க அவரால் செலவிட முடிஞ்சது. முதல் மனைவி அப்படின்னு பார்த்தோம்னா கைரியா, அவங்க கடந்த 1985ஆம் ஆண்டுல தான் திருமணம் நடந்தது. அந்த நேரத்துல பின் லேடனுக்கு வயசு பார்த்தோம்னா 28ங்க. அதே நேரத்துல அவங்க முதல் மனைவிக்கு வயது 35. காது கேளாத வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியையாக கைரியா இருந்தாங்க. PhD பட்டம் முடிச்சவங்க. அப்புறம் பின் லேடனுடைய 2வது மனைவி பார்த்தோம்னா சிகாமும், அவங்களும் PhD முடிச்சவங்க. நல்ல படிச்சவங்க தாங்க 2 பேருமே. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரிய கவிஞரும் அறிவுஜீவியுமான 2வது மனைவி தான் பின் லேடனுடைய பெரும்பாலான உரைகள் அதெல்லாம் எது சரி எது தப்பு அப்படின்லாம் திருத்த செஞ்சு கொடுக்குறவங்க. அப்புறம் தான் 3வது மனைவி அமால திருமணம் செஞ்சுக்கிறாரு பின் லேடனு. அப்ப பார்த்தோம்னா அவருக்கு வயசு 43. அதே நேரத்துல 3வது மனைவியுடைய வயசு பார்த்தோம்னா 17ங்க. பின் லேடனுடைய 5 வாரிசுகள் 3வது மனைவிக்கு பிறக்கிறாங்க. அதுல 2 வாரிசுகள் பாகிஸ்தான் அபோதாபாத்ல பிறக்குது. இதுதான் அவருடைய குடும்பம் குறித்த ஒரு சிறிய வரலாறு. நோ ஹீட்டர் நோ ஏசி, பின் லேடனின் ரகசிய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? சரிங்க, ஒரு சின்ன பாதுகாப்பான வீட்டுல பின் லேடன் இருக்காரு. அவருடைய வாழ்க்கை முறை அங்கே எப்படி இருந்தது? அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் வசிக்கிறாங்க. அந்த 24 பேர் தான் பின் லேடனுக்கு அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய உலகம் அப்படின்னு சொன்னா அந்த 24 பேர் தான். அவங்களுக்காகவே வாரத்துக்கு 2 ஆடுகள் வெட்டப்படும். இன்னொரு பக்கம் முட்டைக்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோழிகள் ஒரு பக்கம் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்ததுங்க. அப்புறம் காய்கறிகள் வெள்ளரிகளுக்கு பார்த்தோம்னா அங்கேயே தோட்டம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இதை தாண்டி மற்ற பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒசாமா பின் லேடனுடைய நம்பிக்கைக்குரிய கூரியரான அபு அகமது அல் குவைதி ஒரு ஜீப் வச்சிருந்தாரு. அதன் மூலமாக தேவைப்படுறப்ப மட்டும் வெளியில போயிட்டு அவங்க வாங்கிட்டு வருவாங்க. பின் லேடன் சுடப்பட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகள் இந்த அபோதாபாத் வீட்டில தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது, ஒட்டுமொத்த வாழ்க்கையே. இந்த வீடு பார்த்தோம்னாங்க சுவர்ல ஒரு இயற்கை படங்கள் கூட மாட்டப்பட்டது கிடையாது. இத்தனைக்கும் பனிப்பொழிவு காலத்துல பார்த்தோம்னா எக்கச்சக்கமா பனி பொழியும், குளிர் தாங்க முடியாது. அதே நேரத்துல வெயில் காலத்துல கொளுத்துங்க, உள்ள உட்காரவே முடியாது அப்படின்னு செய்திகள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வாட்டி எடுக்கும், குளிரும் அதிகம் வெயிலும் அதிகம். ஆனாலும் அந்த வீட்டில் ஒரு ஹீட்டர் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு இராணுவ முகாம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பின் லேடன் தன்னுடைய இறுதி நாட்களை வாழ்ந்து வந்தாரு. சரி, ஹீட்டர் இல்லை ஏசி இல்லைன்னு சொன்ன இல்லையா, அந்த 3 மாடி வீட்டில் கிட்டத்தட்ட 24 பேர் வசிச்சாங்க இல்லையா, எந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு கிடையாதுங்க. நம்ம இந்திய மதிப்புல சொல்லணும்னா வெறும் 2500 ரூபாய்க்கும் குறைவு தாங்க. ஆடம்பரம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்க. சாதாரண மரக்கட்டில் தான். 3 மனைவியர்களுக்கும் தனித்தனியாக சமையலறை இருக்கு. அவங்களுடைய அறைகள் பார்த்தாலும் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். பின் லேடனுடைய கூரியரான அல் குவைதி அவரு தன்னுடைய சகோதரன் அவரோட அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து பக்கத்திலேயே அவர் வசிச்சுட்டு வராரு. ஏன்னா எந்த உதவினாலும் உடனே செய்யணும் இல்லையா. அப்படி பக்கத்திலேயே இருந்தாலும் அவராலையும் பின் லேடன் இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா தான் ரொம்ப கவனத்தோடு தான் பின் லேடன் இருந்துட்டு இருந்தாரு. சரி, அவருடைய கூரியருக்கு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? இந்திய மதிப்புல வெறும் 12,000 ரூபாய்க்கும் குறைவு தாங்க. இதுவே அல்கொய்தா அமைப்பு எந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்க. இன்னும் சொல்ல போனாங்க அவருடைய குளியலறை சாதாரணமா ஒரு 50 ரூபாய் மதிப்பிலான
பிளாஸ்டிக் சவர் பொருத்தப்பட்ட ஒரு குளியலறை தாங்க. ஜஸ்ட் ஃபார் மென் அப்படிங்கிற அந்த ஹேர் டை அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் டை. பின் லேடன் அவருடைய உருவம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், படங்கள்லாம் பார்த்துருந்திருப்போம். கிட்டத்தட்ட 193 சென்டிமீட்டருங்க. அவருடைய ஒசரத்துக்கு அவர் தங்கியிருந்த அந்த 2வது மாடி படுக்கை அறை பார்த்தோம்னா நிச்சயமா தலை இடிச்சிருக்கும். ஆனாலும் உசுரை காப்பாத்தே ஆகணும் இல்லையா? அதனால தான் அப்படி ஒரு சாதாரணமான ஒரு சின்ன அறையில அவரு தங்கியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய கூரியர், அவருடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு சில டைம் மட்டும்தான் அங்க மேல போயிட்டு வீட்டை சுத்தம் செய்யற வேலையெல்லாம் வந்து பார்த்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு பின் லேடன் யாரு அப்படின்னு தெரியல. அப்ப இருக்கிற 24 பேரு அந்த சின்ன இடத்துல கூட தான் யாருன்னு காட்டிக்காம அந்த அளவுக்கு ரகசியத்தை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு பின் லேடன்ங்க. நோ போன், நோ இன்டர்நெட், பின் லேடனின் புறா காலத்து டெக்னிக். பின் லேடன் தன்னுடைய வீட்டுல பெரும்பகுதியை எங்க செலவிட்டாரு அப்படின்னா, அவருடைய 2வது மாடியில இருக்கக்கூடிய ஸ்டடி ரூம் ஓரமா இருக்கு. அந்த ஸ்டடி ரூம்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல தான் நிறைய நேரத்தை செலவு பண்ணாரு. கம்ப்யூட்டர் அப்படின்னு உடனே அங்க உட்காந்துட்டு சேட் பண்ணிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சா அதுதாங்க கிடையாது. அப்பெல்லாம் பண்ணியிருந்தா என்னைக்கோ அவர் சிக்கியிருப்பாரு. நோ இன்டர்நெட், நோ போன் கால்ஸ், எந்த விதமான இணைப்பும் இல்லை. அதனால தான் அவரை சீக்கிரமா யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அதே நேரத்துல அந்த கம்ப்யூட்டர்ல தான் தன்னுடைய சகாக்களுக்கு, போராளிகளுக்கு, தன்னுடைய இயக்கத்தினருக்கான அந்த தகவல்களை, தனக்கு நெருக்கமானவர்களுக்கான அந்த தகவல்களை அந்த கம்ப்யூட்டர்ல தான் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய கூரியர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அல் குவைதி, அவர் மூலமாக இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புவாரு. அவங்களும் நோ போன் கால்ஸ், நோ இன்டர்நெட்ஸ், எந்த விதமான இணைப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்டயும் கராரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் இருந்தா டக்குன்னு ட்ரேஸ் பண்ணிட முடியும். அந்த தகவல்கள், அந்த கடிதத்தை அல் குவைதி எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தவங்களுக்கு கடிதம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இதுக்கே கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆகிடுங்க. இப்படி புறா கால்ல கட்டி விடுற புராதான டெக்னிக்கை தான் பின் லேடன் அவங்களுடைய இயக்கத்தினர் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையில நம்பவே முடியலைங்க. டார்கெட் பின் லேடன், ஒபாமாவின் புது மிஷன், இறக்கிவிடப்பட்ட லியோன் பனேட்டா, 5 பிளான்கள், 8 மாத ஸ்கெட்ச். பின் லேடன் பாகிஸ்தான்ல அபோதாபாத்ல ஒரு சிறிய வீட்டுல அவர் இருக்காரு. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படியே இங்க இருந்து அமெரிக்கா பக்கம் நம்முடைய மனக்கண்ணை திருப்புவோம். அமெரிக்கா ஒரு பக்கம் அவரை தேடிக்கிட்டே இருக்காங்க, வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகள் பின்னோக்கி போவோம். 2001ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல தோரா பாராங்கிற மலை குகையிலிருந்து தப்பிச்ச பின் லேடன் அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னு அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியல. எங்கப்பா போயிருப்பாரு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வடக்குல இருக்கக்கூடிய குனார் காடுகளுக்கு போன பின் லேடன் அப்புறம் அங்கிருந்து எல்லை தாண்டி பாகிஸ்தானுடைய பெசாவருக்கு வராரு. அதன் தொடர்ச்சியா சாங்லாங்கிற மலை கிராமத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அங்க தங்குறாருங்க. அப்புறம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹரிபூருங்கிற ஒரு சின்ன நகரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தங்குறாரு. இந்த நேரத்திலேயே அபோதாபாத் வீடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தகவல் வர அதுக்கப்புறம் தான் அபோதாபாத் வீட்டுக்கும் வராரு பின் லேடன். சரி, மறுபடியும் நம்ம அமெரிக்கா பக்கம் கண்களை திருப்புவோம். 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய உளவுப்படையான CIA உடைய இயக்குனராக லியோன் பனேட்டாவை நியமிக்கிறாரு அமெரிக்காவுடைய அப்போதைய அதிபரான ஒபாமா. அப்ப ஒரே ஒரு கட்டளையை தான், இதை நீங்க தாரக மந்திரம் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒபாமா. அல்கொய்தாவுடைய அவங்களுக்கு எதிரான போரை விட பின் லேடனை உயிரோடவோ இல்ல பிணமாவோ பிடிக்கிறது ரொம்ப முக்கியம், பனேட்டா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு கட்டளை போடுறாரு ஒபாமாங்க. அதுக்கப்புறம் என்ன, தீயா தன்னுடைய வேலைகளை தொடங்குறாரு. இயக்குனர், CIA உடைய இயக்குனர் எல்லா பக்கமும் தன்னுடைய பட்சிகளை, ஒற்றர்களை அனுப்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தியோடு திரும்புறாரு CIA உடைய இயக்குனர். 2010 ஆகஸ்ட் மாசத்துல பின் லேடனுடைய நம்பிக்கைக்குரிய கூரியரான அல் குவைத்தி அவருடைய வீட்டை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 5 மீட்டர் உயர காம்பவுண்டோடு இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தான் எங்களுடைய கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா பின் லேடனும் இருக்கக்கூடும், நம்பி நம்ம மிஷன் அடுத்த கட்ட மிஷனை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுக்கிறாரு CIA இயக்குனருங்க. அதாவதுங்க, பின் லேடன் கொல்லப்படுறதுக்கு ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடியே அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். சரி, அவரை இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எப்படி அவரை அட்டாக் செய்யறது? ஒரு 4 சாய்ஸ் டீம் கிட்ட இருக்குங்க. முதலாவது சாய்ஸ், ட்ரோன் மூலம் ஆள் இல்லாத விமானத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 230 கிலோ எடையுள்ள ஒரு ஏவுகணையை செலுத்தி அந்த இடத்துல செலுத்தி கொள்றது. 2வதாக B2 ரக போர் விமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 9000 கிலோ எடை இருக்கக்கூடிய லேசர்
லேசர் மூலமா கைட் பண்ணக்கூடிய துல்லியமா தாக்கக்கூடிய அந்த குண்டுகளை அந்த இடத்துல செலுத்தலாம் அப்படின்னு இந்த சாய்ஸ பேசுறாங்க. சரி, இதுக்கு அடுத்து 3வது சாய்ஸாக அமெரிக்க படைகளை டக்குன்னு அபோதாபாத் அந்த வீட்டுக்குள்ளார இறக்கி அட்டாக் செய்யறது. 4வது சாய்ஸ் பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய உதவியோடு கூட்டு தாக்குதல் நடத்துவது. இந்த 4 சாய்ஸையும் டீம் வந்துட்டு ஆலோசிக்கிறாங்க. எதப்பா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய ஆலோசனை போயிட்டு இருக்கு. எதை தேர்வு செய்யறது அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. குழப்பமாகவும் இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவருக்கு இன்னொரு விதமான ஒரு குழப்பம், ஒரு ஜாக்கிரதை உணர்வு அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. பின் லேடன் இருக்கக்கூடிய வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி அட்டாக் செய்யறது, டக்குன்னு நம்ம போய் பின் லேடன் தங்கி இருக்கக்கூடிய வீடு இதுதான் அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே அட்டாக் அப்படின்னு கட்டளை கொடுத்து அது நெகட்டிவா மாறிடுச்சுன்னா, அங்க பின் லேடனே இல்லாம போயிட்டா அவ்வளவுதான், தன்னுடைய பதவிக்கு அது ஆபத்தா மாறிடும். ரொம்பவே யோசிக்கிறாரு பராக் ஒபாமாங்க. சரி, பின் லேடன் அங்கிருந்து தப்பிச்சிட்டாலும் அவ்வளவுதான், உலக நாடுகள் சும்மா விட மாட்டாங்க. அதை விட சொந்த நாடு எதிர்க்கட்சி அவங்க சும்மா விட மாட்டாங்க. ரொம்பவே யோசிக்கிறாரு பராக் ஒபாமா. ஓகே, கட்டளை அப்படியே மாத்துறாரு. 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்றாரு. 1, ரகசியத்தை காப்பாத்துறது. எக்காரணம் கொண்டும், வடிவேல் அவருடைய பாணியில சொல்லணும்னா, கடுகளவும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஒபாமா உள்ளிட்ட 8 பேருக்கு மட்டும்தான் இங்கதான் ஒசாமா பின் லேடன் இருக்காரு அப்படிங்கிற அந்த உண்மை தெரியுங்க. அபிஷியலாவும் எந்த ஃபைல்ஸையும் உருவாக்காம ரொம்பவே அந்த சீக்ரெசி, அந்த ரகசியத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. 2வதாக அங்க இருக்கிறது உண்மையிலேயே பின் லேடன் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஆக்ஷன்ல அடுத்தடுத்து களம் இறங்குகிறது இவர்களுடைய அந்த சீக்ரெட் டீம். சடன்னு சிஐஓ அமைப்புடைய உளவாளிகள் பாகிஸ்தானுக்குள்ளார இறங்குறாங்க. ஒருத்தர் அந்த வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓரமா இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டில தினந்தோறும் ஏதாவது கிளறிட்டே இருப்பாரு, அங்கிருந்து நோட்டம் பாக்குறது. இன்னொரு பக்கம் கழுகு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி உளவு விமானம் 24 மணி நேரமும் அந்த வீட்டை நோட்டமிட்டபடியே இருந்ததுங்க. இந்த நேரத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு துப்பு கிடைச்சது சிஐஏ உளவாளி ஏஜென்ட் டீம்களுக்கு. சிஐஏ உளவு ஏஜென்ட்டுகளிடம் பின் லேடனை காட்டிக் கொடுத்த இரத்த மாதிரிகள். சக்கில் அஃப்ரிடி அப்படிங்கிற ஒரு டாக்டரை வச்சு ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. அவரு ஒரு மெடிக்கல் டீமை கூட்டிக்கிட்டு அந்த ஏரியா பக்கம் அப்படியே போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி எல்லாம் போடுறாரு. உங்களை சரி பண்றது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் எங்களுடைய டீம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுடைய குட் புக்லயும் இடம் பிடிக்கிறாரு சக்கில் அஃப்ரிடி அவருடைய டீம். அப்புறம் என்ன, பின் லேடனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய பேர குழந்தைகள், அவங்களுக்கும் அப்படியே தடுப்பூசி போடுறாரு. போட்டுட்டு அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸ், ரத்த மாதிரிகளையும் எடுத்துக்கிறாரு. பின்னாடி பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தால சக்கில் அஃப்ரிடி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது அது ஒரு தனி சோக கதை. ஓகே, மறுபடியும் நம்ம இந்த சீனுக்கு வருவோம். பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க இல்லையா, ஏற்கனவே பின் லேடனுடைய இன்னொரு மகனுடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அதோடு அந்த மரபணுவோடு இது இப்ப எடுத்த இந்த ரத்த மாதிரிகளுடைய மரபணு ஒத்து போகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. பக்கா அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓகே, அப்ப இந்த ஏரியாவில தான், இந்த வீட்டில தான் பின் லேடன் இருக்காரு அப்படின்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் ஒவ்வொரு டீமும் சிஏவுடைய உளவு ஏஜென்ட்ஸ் ஒரு பக்கம் குப்பையை கிளறியபடியே அப்படியே நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கழுகு விமானம், உளவு விமானம், அது அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம நிறைய இன்ஃபார்மர்ஸ், இப்படி அதாவது நம்மளுடைய தமிழ் படத்துல எந்த கிரைம் த்ரில்லர் படம் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், எப்படி ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தரை தூக்கிறதுக்கு அப்படியே பக்காவா சுத்தி சுத்தி வருவாங்க, காட்சிகள் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குமே, அந்த மாதிரி மனசுக்குள்ளார காட்சிகளை ஓட்டிக்கோங்க. பின் லேடன் அங்க இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த கட்ட ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க. பின் லேடன்னு அவர் பேரையே சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒரு நல்ல பேரை அவருக்கு வைக்கணும். பின் லேடன் ரொம்ப உயரமானவர், ரொம்ப ஆஜானு பாகுவா அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர். நைட் டைம்ல தான் அந்த இடத்துல நடைபாதையில அவர் வாக்கிங் போயிட்டே இருக்காரு, சந்தேகப்படக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு பேசர் அப்படின்னு ஒரு புனைப்பெயரை சூட்டுறாங்க சிஐஏ. அன்னையில இருந்து பேசர் அப்படிங்கிற கோட் வேர்டை தான் இந்த டீம் கையாள தொடங்கினாங்க. பின் லேடன் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டோம், அவரை எப்படி பிடிக்கிறது, அதான் இன்னும் சொல்லணும்னாங்க, பின் லேடனை எப்படி பிடிக்கிறது, அவர் என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து இருக்கும், என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அவரை பிடிச்சிட்டா என்ன பண்ணலாம், ஒருவேளை அவரை கொன்னுட்டா என்ன பண்ணலாம், அவருடைய சடலத்தை எங்க போய் அடக்க செய்யறது, எப்படி கொடுக்கறது உள்ளிட்ட எல்லாவற்றையுமேங்க
இன் அண்ட் அவுட் டீடைல்ஸ் எல்லாம் சேகரிச்சு ஒரு 3 இன்ச்சுக்கு நல்ல மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு பவுண்டு ஒரு புக்கையே உருவாக்கிட்டாங்க இவர்களுடைய உளவு டீம்ங்க. ஏறக்குறைய 2010ஆம் ஆண்டுல எல்லாம் பின்லேடனை சுத்தி இருக்கக்கூடிய இல்ல பேசர் அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கேள்விகளுக்கும் இந்த புக்ல விடை கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து ஆக்ஷனை தொடங்க வேண்டியதுதாங்க. ஆபரேஷன் பேசர் பின்லேடன் ஒத்திகை பார்த்த ஒபாமா டீம் ஒரு பக்கம் அட்டாக்குக்கு தயாராயிட்டாங்க. உளவு டீமும் ஆர்மியும். அதே நேரத்துல இங்க நம்ம காட்சிகளை அமெரிக்கா பக்கம் திருப்புவோம், அதிபர் மாளிகை பக்கம் திருப்புவோம். அங்க எப்படி அவர் அட்டாக் செய்யறது அப்படின்னு அதற்கான ஸ்கெட்சுகளை போட தொடங்கினாங்க. முக்கியமா 2011 ஜனவரியில சிஐஏ உடைய ஒரு கான்ட்ராக்டரான ரேமண்ட் டேவிஸ் அவரை ஒரு கொலை வழக்குல பாகிஸ்தான் அதிரடியா கைது பண்ணுதுங்க. இதனால பாகிஸ்தான் மீது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு கசப்புணர்வு ஏற்படுது. அவங்க மேல நமக்கு நம்பகத்தன்மை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துடைய ராணுவத்தை கூட்டாக வைத்துக்கொண்டு ஒரு ரகசிய நடவடிக்கைய அதிரடி நடவடிக்கைய நம்ம எடுக்கிறதுங்கிறது சரியா இருக்காது. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியாது. சோ பாகிஸ்தானுக்கு தெரியாமலேயே நம்முடைய ரகசிய அட்டாக்க நம்ம தொடர்வதுதான் மிக சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஒபாமா அவங்களுடைய டீம்ங்க. ஓகே, அப்ப அடுத்து ஆள் இல்லாத உளவு விமானங்கள் மூலம் குண்டு வீசி தாக்கலாம் அப்படிங்கிற அந்த சாய்ஸை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உளவு விமானங்கள் மூலம் குண்டு வீசும் டெக்னாலஜியை சிஐஏ உருவாக்கியது பின்லேடனுக்காகத்தான் அப்படின்னு சொன்னா கூட அது மிகை கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அரபு நாடுகள்ல இலக்கு இல்லாம தெரியக்கூடிய ஒரு நபரை நேரடியாக போயிட்டு அட்டாக் செய்யறதோ இல்ல வேற வகையில தாக்குதல்களை நிகழ்த்துவதோ அமெரிக்க இராணுவத்துக்கோ இல்ல உளவு நிறுவனத்துக்கோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க. சோ ஆள் இல்லாத உளவு விமானங்கள் மூலமாக குண்டு வீசி தாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சுமார் 230 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு குண்டை கிட்டத்தட்ட 90% மிக துல்லியமாக டார்கெட்டை நோக்கி செலுத்த முடியுங்க இந்த தாக்குதல் மூலமாக. ஆனா இந்த சாய்ஸையும் நிராகரிக்கிறாரு அமெரிக்காவுடைய அப்போதைய அதிபரான ஒபாமா. அதுக்கு வேலிடான ரீசனும் இருக்குங்க. 230 கிலோ எடையில இருக்கக்கூடிய குண்டு அந்த ஒட்டுமொத்தமான, ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக அந்த ஒரு வீட்டை வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளாரதான் பின்லேடன் இருக்காரு. எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து ஒருவேளை அவர் பதுங்கு குழியில பின்லேடன் இருந்தாருன்னா அங்க வர போய் அவரை அட்டாக் செய்யுமா இந்த குண்டு, அந்த கான்கிரீட் வீடுகள் இப்படி எல்லாவற்றையும் தகர்த்தெறியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்க. சரி, அப்படியே அவர் அட்டாக் பண்ணியாச்சு. அப்படி அவர் இறந்துட்டாருன்னா பாகிஸ்தான் ராணுவம் அவருடைய சடலத்தை கேட்டா மறுக்கலாம். அப்ப பின்லேடனை கொன்னதுக்கு என்னங்க ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இந்த உலகத்தின் முன்பு எப்படி நிரூபிக்க முடியும்? சரி, இன்னொரு பக்கம் பின்லேடன் தப்பிச்சிட்டாருன்னா இந்த அட்டாக்ல அப்புறம் டோட்டல் மிஷன் அவுட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப சுதாரிச்சிருவாங்க, என்னைக்குமே அவரை அட்டாக் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் அல்கொய்தா அமைப்பு சம்பந்தமான அந்த சகல விதமான அந்த ஆதாரங்களும் இந்த அட்டாக்ல அப்படியே அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட எவிடன்ஸ் இல்லாம அந்த அமைப்பை டோட்டலாக வேற இருக்கவும் முடியாது. இப்படி பல விஷயங்களும் கண்ணு முன்னாடி போக அப்புறம் என்ன ரிஜெக்ட் அப்படின்னு இந்த சாய்ஸையும் நிராகரிக்கிறாரு அமெரிக்க அதிபரான ஒபாமா. அடுத்த சாய்ஸை அமெரிக்க படைகளுடைய துணை தளபதி ஜேம்ஸ் கார்ட்ரைட் முன் வைக்கிறாருங்க. இதை கேட்ட உடனேதான் அங்க இருக்கக்கூடியவங்களே, ஏப்பா உன் மனசுல ஈரம் இருக்காப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. என்ன சாய்ஸ் அவர் முன் வச்சார்னா, B2 ரக போர் விமானத்துல இருந்து குண்டு வீசி கொள்வதுதான் அவர் முன் வைத்த சாய்ஸுங்க. சரி, இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சுமார் 9000 கிலோ எடை இருக்கக்கூடிய 32 குண்டுகளை அந்த டார்கெட்டை நோக்கி வீசுவதுங்க. அப்படி வீசுனா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா அந்த கட்டடம் பொடி பொடியா அப்படியே தூசு தூசா நொறுங்கி போயிடும். 20 அடி சுரங்கப்பாதை மாதிரி படுபாதாளம் இருந்தாலும் சரி, அங்க வர போய் ஒரு காக்காவை கூட விடாம டோட்டலா அழிச்சிடும் இந்த குண்டுகள். அப்ப பின்லேடன் டார்கெட்டு ஓகே, இறக்குறது பிரச்சனை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 24 பேர் அவங்களும் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுவாங்களே, இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு டீம்ல இருக்கக்கூடிய சகாக்களே யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குண்டுகளுடைய மிச்ச மீதி பக்கத்து வீடுகள்லயும் மிகப்பெரிய அளவுல சேதாரத்தை செலுத்தும். அப்ப அங்கேயும் நிறைய உயிரிழப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. எந்த தவறுமே செய்யாத அப்பாவிகள் எதற்காக கொல்லப்படணும்? சரி, இவை எல்லாம் கடந்து பின்லேடன் பதுங்கியிருந்த இந்த வீட்டுல இருந்து கூப்பிடுற தூரத்துலதான் பாகிஸ்தானுடைய ராணுவ அகாடமி இருந்ததுங்க. அங்க இந்த குண்டுகளுடைய மிச்ச சொச்சங்கள் விழுந்ததுன்னா
அவ்வளவுதாங்க. ரெண்டு நாட்டுடைய உறவு மீது ஒரே அடியா குண்டு வீசின மாதிரி பெரிய பகையும் அப்புறம் உலக நாடுகள் கண்டிக்கவும் வாய்ப்பா மாறிடும். சோ இந்த சாய்ஸும் டோட்டல் ரிஜெக்ட். இப்படி ஒவ்வொரு சாய்ஸாக டீட்டெயிலாக விவாதிச்சு அதுக்கப்புறம் நோ நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க. அட்லாஸ்ட் SEAL படைய அந்த சேல்ஸ் படைகளை அனுப்பி நேரடியாக பின்லேடனை அட்டாக் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஒபாமா அவங்களுடைய டீம். 2011 மார்ச் 29ஆம் தேதி இந்த முடிவுக்கு உறுதியா வராரு அமெரிக்காவுடைய அப்போதைய அதிபர். அதற்கடுத்து பின்லேடன் இருக்கிற மாதிரியே ஒரு வீட்டை செட் பண்ணி அதுக்குள்ளார பின்லேடன் இருக்கிறப்ப அவரை நம்ம எப்படிலாம் போய் டீம் அட்டாக் பண்ணும் அப்படின்னு டோட்டலாகவே ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ரிகர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஒத்திகை பார்க்க தொடங்குறாங்க அமெரிக்காவுடைய சேல்ஸ் படை. இப்படி அணு அணுவாக யோசிச்சு ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்களுக்கு மட்டும்தானே ரகசியம் தெரியும். அந்த ரகசிய டீமுடைய ஒரே இலக்கு பின்லேடனை அவருடைய சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய டார்கெட்டை நெருங்கிட்டோம், சக்சஸ் ஆகிடும், சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே ரொம்ப கவனத்தோடு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி விக்கிலீக்ஸ் பத்திரிகை சில ரகசிய குறிப்புகளை வெளியிடுகிறது. நியூயார்க் டைம்ஸ் நாளிதழிலும் அதனுடைய இணையதளங்களிலும் அந்த தகவல்கள் வெளியாகுதுங்க. சிறையில் அடைபட்டிருக்கிற அல்கொய்தா இயக்கத்துடைய கைதிகள் குறித்த அந்த விசாரணை விவரங்களும் அந்த செய்தியில இடம் பிடிக்குதுங்க. பின்லேடனுடைய அதிகாரப்பூர்வ கூரியர் ஒருத்தர் கொடுத்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அபோதாபாத் போயிருந்தேன் அப்படின்னு அல்கொய்தா முக்கியஸ்தர் ஒருத்தர் கொடுத்த வாக்கு மூலமும் அதுல அடக்கம். எவ்வளவு முக்கியமான தகவல்கள். ஆனா இந்த தகவல்கள் குறித்த துளி அளவு செய்திகள் கூட பின்லேடனுடைய காதுகளுக்கு போகலைங்க. ஒருவேளை அரசல் புரசலாக இந்த தகவல்கள் தெரிஞ்சிருந்தா கூட பின்லேடன் அன்னைக்கே அமெரிக்காவுடைய இராணுவத்துடைய கண்கள்ல மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா எதுவுமே பின்லேடனுக்கு தெரியல. ஏன்னா அவருடைய ஏரியாக்கள்ல நோ இன்டர்நெட், நோ ஃபோன் கனெக்ஷன்ஸ். அதனால அவரால் படிக்க வாய்ப்பு இல்லாம போனது. பின்லேடன் வாழ்க்கையுடைய இறுதி நிமிடங்களும் களத்துக்கு வர தொடங்கினது. 2021 மே 1 இரவு டு மே 2 அதிகாலை பின்லேடனின் இறுதி நிமிடங்கள், திகில் காட்சிகள். கைஸ், நம்ம ஆபரேஷனுடைய கிளைமாக்ஸ் கட்டத்துக்கு வந்துட்டோம். நமக்குமே ஒரு வகையில வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டம் தான். என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய மிஷன்ல இருந்து நம்ம பின் வாங்கிடக்கூடாது. நிச்சயம் நம்முடைய டார்கெட்டை நம்ம அழிப்போம். எல்லோருமே கரங்களை அப்படியே சேர்த்தபடி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தங்களுடைய டார்கெட்டை நோக்கி அந்த டிராவலை தொடங்குறாங்க சிஎல்ஸ் படையினர். பின்னாடி அப்படியே துப்பாக்கி படத்துடைய பிஜிஎம் மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த மாதிரி தான் டார்கெட்டை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. 2011ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம்ங்க, முக்கியமான தினம். அந்த டேல தான் இரவு 11 மணிங்க அபோதாபாத் ரகசிய வீட்டில் இருக்கக்கூடிய 24 பேரை டார்கெட் செய்ய 24 பேர் கொண்ட படை, இல்ல 25 பேர்னு சொல்லலாம், அந்த படை ஆப்கானிஸ்தான் ஜலாலாபாத் ராணுவ தளத்திலிருந்து கிளம்புகிறது. அந்த ஹெலிகாப்டர் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள்ங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தோம்னா அந்த தூரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடக்கிற தூரம் தாங்க. சரியா பாகிஸ்தான்ல டைம் நைட் 11:30ங்க. பின்லேடனுடைய வீட்டில் பெரும்பாலானவங்க சாப்பிட்டுட்டு தூங்க தொடங்குறாங்க. இங்க SEAL வீரர்களோடு டீமோடு 23 பேர் அவங்க, அப்புறம் அரபு மற்றும் உருது தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளர் 24 பேர் அந்த 2 ஹெலிகாப்டர்களையும் பயணிக்கிறாங்க. அவங்களோடு கூடுதலாக கெய்ரோங்கிற ஒரு டாக்கும் பயணத்தை தொடர்கிறது. இங்க பின்லேடன் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய 24 பேருடைய டோட்டல் லிஸ்டும், அவங்களுடைய போட்டோஸ், யார் யாரு, அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஹிஸ்டரியும் இவங்களுடைய டைரியில அடக்கங்க. இந்த 25 பேர் டீமுடைய டைரியில திக் 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 கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரம் அந்த இடத்தை அடையிறாங்க. எந்த ரேடாலையும் சிக்காத மாதிரி விசேஷமாக பெயிண்ட் செய்யப்பட்ட அந்த வாகனம் பயணிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஹெலிகாப்டருடைய பின்பக்கம் மோட்டார்களும் ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. அதிக அளவுல சத்தம் வரவே வராதுங்க. அப்புறம் பாகிஸ்தானுடைய கண்காணிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ரொம்ப உயரமா பறக்காம மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மட்டுமே உயரமாக பறக்கிற மாதிரி தங்களுடைய ஹெலிகாப்டரை செலுத்துகிறார்கள் 25 பேர் டீம். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 1.5 மணி நேர டிராவலுக்கு பிறகு வந்தடைகிறார்கள் அதே டீம்ங்க.
பின்லேடனுடைய வீட்டு தோட்டத்துல முதல் ஹெலிகாப்டரை தரையிறக்க முயற்சி செய்றாங்க. ஆனா எதிர்பார்க்காத வண்ணம் டக்குன்னு அந்த வால் பகுதி அங்க இருக்கிற ஒரு இடத்த மோதிடுது. ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த காயமும் இல்ல. ரொம்ப லாவகமா பைலட் தரையிறக்குனதால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. எந்த வீரர்களுக்கும் காயம் கிடையாது. அப்பாடா! அப்படின்னு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அதே டீம். இதுல 2வது விமானத்த மொட்டை மாடியில இறக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. ஆனா முதல் விமானமே இப்படி சொதப்பிட்டதால, அங்க இடிச்சு சொதப்பிட்டதால அந்த பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில இறங்கியது அந்த 2வது விமானம்ங்க. அதே நேரத்துல இங்க முதல்ல தரையிறங்கிய ஹெலிகாப்டர் அதுல இருந்து ஒரு 3 வீரர்கள் தங்களுடைய அந்த வெப்பன்ஸோட ரொம்ப பதுங்கி பதுங்கி ஆனா நேர்த்தியா அந்த இடத்த டார்கெட்டை நோக்கி ஓடுறாங்க. அவுட் ஹவுஸ் அங்க வசித்த பின்லேடனுடைய கூரியர் குவைத்தி ஏதோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு நினைச்சு வரத்துக்குள்ளார 2 ஷாட் 2 புல்லட்டுகள் அவரை டோட்டலா சாச்சிருது. அவங்களுடைய மனைவி அவங்க தோல்லையும் காயப்படுத்தி அவங்கள அட்டாக் பண்றாங்க டீம். இன்னொரு பக்கம் குவைத்தி கிட்ட AK-47 இருந்தது. ஆனா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல டீம். அடுத்தடுத்து அட்டாக். இன்னொரு பக்கம் அவுட் ஹவுஸ்ல நுழைஞ்சவங்க வீட்டுடைய தரைத்தளத்துல இருக்கக்கூடிய குவைத்தியுடைய சகோதரர் அப்ராரையும் அவங்களுடைய மனைவி புஷ்ராவையும் இதே போல அட்டாக் செஞ்சு கொள்றாங்க சிஎல்ஸ் டீம்ங்க. இதுல அவங்களுடைய வெப்பன்ஸ்ல நவீன சைலன்சர்கள் பொருத்தி இருந்ததால அவங்களுடைய அந்த புல்லட் சவுண்டு வெளியில கொஞ்சம் கூட கேட்கல. இதுக்குள்ளார சிஎல்ஸ் வீரர்கள் அடுத்தடுத்து களத்துல இறங்கிட்டாங்க. அங்க இருந்த கதவுகளுக்கு பக்கத்துல குண்டுகளை வைத்து அதை தகர்த்தெறிகிறார்கள். இங்க இப்படியான அட்டாக் நடந்து கொண்டே இருக்க அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாளிகையில் இருக்கக்கூடிய அதிபர்களுடைய முகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகை மிளிரத் தொடங்குது. ஏன்னா இந்த வீரர்களுடைய ஹெல்மெட்ல நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அட்டாக்கையும் துல்லியமாக லைவாக அங்க அமெரிக்காவுக்கு கடத்தியபடியே இருந்தது அந்த நவீன கேமராக்கள். இது மட்டும் இல்லாம பின்லேடன் பதுங்கியிருந்த அந்த வீட்டுக்கு மேல 2 மைல் உயரத்துல வௌவால் வடிவத்திலான ஒரு ஆளில்லாத உளவு கேமரா அது துல்லியமா ஒவ்வொரு காட்சியும் படம் பிடித்து அங்க அப்படியே சேட்டலைட் மூலமாக அமெரிக்காவுக்கும் கடத்தி கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மிளிர்ந்த அந்த புன்னகை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெரும் சிரிப்பாக வெள்ளை மாளிகையில இருந்த பராக் ஒபாமா மற்றும் அவங்களுடைய டீமுக்கு வெளிப்பட தொடங்கியது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நிமிடங்கள் தான், கொஞ்ச நொடிகள் தான் நம்மளுடைய மிஷனை சக்சஸ் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வெள்ளை மாளிகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட தொடங்கினது. இப்ப முதல் மாடியில இருந்த பின்லேடனுடைய 23 வயது மகன் காலித் சுட்டு கொல்லப்படுகிறார். அதே தளத்துல இருந்த பின்லேடனுடைய மூத்த மனைவிகள் இருவர், பிள்ளைகள், பேர குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 17 பேர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் காட்சிகள் டார்கெட்டை நோக்கி அடியெடுத்து வைத்தபடியே இருக்க அங்க பின்லேடன் அவருடைய அறைக்கு அப்படியே கண்களை திருப்புவோம். இவ்வளவு நடந்தும் ஒண்ணுமே தெரியாமலையா இருந்தாரு பின்லேடன்? கிடையாது. பல விஷயங்களை பார்த்த ஒருத்தர். ஸோ இந்த முதல் ஹெலிகாப்டர் அங்க தர இறங்கின உடனே முழிச்சுக்கிட்டாரு பின்லேடன். ஆனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம், வெளியில இருக்கவங்க உள்ள பாத்திரக்கூடாது அப்படின்னு மிக உயரமாக அந்த அறைகள் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஜன்னலும் மிக உயரத்துல இருந்தது இல்லையா? ஸோ இவராலையும் வெளியில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியல. ஆனா அந்த சத்தங்கள், அந்த அந்த நிசப்தம் எல்லாமே இவருக்குள்ளார ஏதோ ஒன்று துன்பியலாக நடக்க போகுது அப்படிங்கிற அந்த உணர்வை உருவாக்கிட்டே இருந்தது. இரவும் இல்லாத, மின்சாரமும் இல்லாத அந்த இருட்டிலும் நிசப்தத்திலும் கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கு மேல திகைப்போடு நின்றுக்கிட்டே இருக்காரு பின்லேடன். இப்ப அப்படியே நம்ம காணொளியில தொடக்கத்துல பேசின அந்த காட்சிக்கு அப்படியே திரும்புவோம். அந்த காட்சியை வந்தடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பா, என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்டுட்டு வந்த மகளுக்கு, ஒண்ணும் இல்லம்மா, நீ கீழே போய் தூங்கு அப்படின்னு செல்ல கண்டிப்பு காட்டுறாரு பின்லேடன். அதே நேரத்துல மகன் சுடப்பட்டு அலறுகின்ற அந்த சத்தம் கேட்ட உடனே துடியா துடிச்சு போய் 2வது தளத்துல இருக்கக்கூடிய அந்த இரும்பு கதவுகளை திறக்கிறார் பின்லேடன். எதிரில படியில ஒவ்வொரு படியாக பின்லேடனை நோக்கி முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க சிஎல்ஸ் படையினர். அவங்கள அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு பின்லேடன். இவங்க டார்கெட்டை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்காங்க. 2 தரப்புடைய கண்களும் நேருக்கு நேராக சந்திக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்வாங்குறாரு பின்லேடன். இப்ப வேகமா முன்னேறாங்க அமெரிக்காவுடைய ராணுவ படை. இவங்களை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பின்லேடனுடைய மனைவி அமால் பதறி போய் தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக அவரை மறைக்கிற மாதிரி
முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கொஞ்சமும் தாமதப்படுத்தாம அவங்களுடைய காலில் சுட்டு அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க ராணுவ படை. இப்ப மறுபடியும் அமெரிக்க சியல்ஸ் ராணுவ படையும் பின் லேடனும் நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. கண்ணிமைக்கிற நேரத்துல நிராயுதபாணியாக நிற்கின்ற பின் லேடனுடைய மார்பிலும் இடது கண்ணிலும் குண்டுகள் பாய அந்த இடத்திலேயே உயிரிழக்கிறார் பின் லேடன். அந்த படுக்கையறை செல்ஃப்ல ஒரு AK-47 துப்பாக்கியும் ஒரு பிஸ்டலும் இருந்தது. அதை எடுத்து சுடுவதற்கான போதிய நேரமும் இருந்தது. ஆனாலும் அமெரிக்க ராணுவ வீரர்களை நோக்கி அதை எடுத்து சுட முயற்சி செய்யல பின் லேடன். அந்த வீட்டில் எதுவும் ரகசிய அறைகளோ இல்லை தப்பியோட ஒரு சுரங்க பாதைகளோ எதுவுமே கிடையாதுங்க. பின் லேடனை பொறுத்த வரைக்கும் ஆபத்து நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் எச்சரிக்கை தகவல்கள் வரும் அப்படின்னு காத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த இறுதி நேரத்தில் அந்த எச்சரிக்கை தகவல்கள் வரவே இல்லை. லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்ன அவருடைய வார்த்தைகள் தான் அவருடைய இறுதி வார்த்தைகளாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கு. லைட் ஆன் பண்ணாத, ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னது தான் அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி வார்த்தைகளாகவும் பதிவானது. கடைசி வரை பின் லேடன் எதிர்பார்த்த அந்த வெளிச்சம் வரவே இல்லை. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த வரலாறு சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.